வணக்கம் மாணவர்களே. இப்போ இந்த வீடியோவில் 12th ஃபிசிக்ஸ்க்கான ஃபஸ்ட் மீடியம் கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்திங்கன்னா 10 ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் வேர்ட்ஸ் நமக்கு புக் பேக் பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நல்லா படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் ஈஸியாக நமக்கு வந்து 10 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதுவே நமக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து ஸ்லோவில் இருந்தீங்கன்னா ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. 10 ஒன் வேர்ட்ஸும் கரெக்டாக டிக் பண்ணுற மாதிரி நல்லா படித்து வச்சுக்கோங்க. அது நமக்கு ரொம்ப முக்கியம். அது நமக்கு 2 மார்க் 5 மார்க்ஸ்லாம் நம்ம எழுதிக்கலாம். அந்த ஒன் வேர்டு வந்து ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மார்க் கொஸ்டினில் எனி 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அதுலேயும் பார்த்திங்கன்னா 15வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். ஸோ இந்த 15 கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு 15வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா இதில் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்ட் 3ல பார்த்திங்கன்னா 3 மார்க் கொஸ்டின். ஸோ 3 மார்க் கொஸ்டினில் பார்த்திங்கன்னா நமக்கு அதே மாதிரி 3 கொஸ்டின் எதுவும் சொல்லியிருக்காங்க. ஒரு 5 கொடுத்து 3 கொஸ்டின் எதுவும் சொல்லியிருக்காங்க. அதில் 20வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா நமக்கு கம்பல்சரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னா சம் போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து மேக்ஸிமம் கம்பல்சரியில் பார்த்திங்கன்னா சம் கொஸ்டின் தான் கேட்காங்க. ஸோ சம் வர கொஸ்டின்லாம் என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்ட் 4ல் பார்த்திங்கன்னா நமக்கு 5 மார்க் 2 5 மார்க் எதாவது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 4 5 மார்க்கும் நல்லா படிச்சுக்கோங்க.